முருகப்பெருமான் துணை. உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு. துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் 1661. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA, B.Ed. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 16/4/2024 செவ்வாய்க்கிழமை. கருணைக்கடலே அரங்கா, கலியுகத்தை மீட்க வந்த தேசிகா, ஆறுமுகன் என் அவதார அரங்கா, அண்ணலே தவராஜனே ஞான தேசிகா, தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரையாசி. குரோதி வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள் 16/4/2024 செவ்வாய்க்கிழமை. ஆசி தந்து அரங்கன் உன்னுள் யான் ஆற்றலாக நிரம்பி இருக்கின்றேன். வாசிலென்ற ஞானிகளை எல்லாம் உன்னோடு வல்லமைப்பட ஒன்றிணைத்து சேவையாற்றுகின்றேன். ஆகவே அரங்கன் நீயே கலியின் சிறந்த ஞானி. ஆற்றல் மிக்க அரங்கன் உன் தர்மமே ஜகத்தை மாற்றும் மா தர்மமாகும். சித்திமிகு உன் உபதேசங்கள் அத்துணையும் கலியுகத்தை மாற்றும் வேதமாகும். இத்தரையில் உலகோர் ஒன்றிணைந்து உத்தம ஞானி உன் வழி உயர் ஞானம் பயின்று உலகில் அரங்கன் சன்மார்க்கத்தை தழுவவே இந்த கலியுகத்தில் சடுதி தவபலமாய் மாறி உலகோர்க்கு மாற்றம் வழுவாது ஞான சித்தியாகவும் வல்லமை கொண்ட அரங்கன் ஆசியோடு ஞானிகளாகவும் ஆகவே உலகோர் மாற்றம் கண்டு அற்புதத்தை கலியில் நடத்தக்கூடும். ஜக மக்கள் அன்னதனால் ஒன்றிணைந்து சித்திமிகு அரங்கன் குடிலுக்கு வரம் கேட்டு வர இந்த உலகிலே வல்லமைப்பட உலக மாற்றம் அரங்கனால் சித்தியாகவும் ஆறுமுகன் அரங்கன் அவதார நோக்கமாகவும் சரவண பெருமான் யானும் சடுதி நிகழ்த்தி அற்புதம் படைப்பேன். ஞான அறிவுரையாசி முற்று சுபம்.